அன்பு, வார்டன் மேடத்துக்கிட்ட பேசி நாளைக்கு காலையில மகேஷ் சாரு கிட்ட நம்மள பத்தின உண்மையை சொல்ல சொல்லியிருக்கிறேன். ஏன் ஆனந்தி அவசரப்படுற? வார்டன் மேடத்துக்கிட்ட தான் சொல்லிட்டேல்ல, அவங்க சரியான நேரம் பார்த்து மகேஷ் சார்ட்ட பேசிக்குவாங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியல அன்பு. என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறாங்க. மித்ரா இன்னைக்கு ஹாஸ்டல்ல எல்லார் முன்னாடியும் மகேஷ் சார நான் வளைச்சு போட்டுட்டேன்னு அவ கூட்டாளிகளை வச்சு பேச வைக்கிறா. இதெல்லாம் கேட்டுப்புட்டு என்னை சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது. நாளைக்கு மேடம் மகேஷ் சார் கிட்ட பேசும்போது நீங்களும் என் கூட இருக்கீங்க. இத சொல்லத்தே நான் உங்களுக்கு போன் போட்டேன். ஐயோ ஆனந்தி, அவர் முன்னாடி எல்லாம் என்னால வந்து நிக்க முடியாது ஆனந்தி. ஏன் அன்பு, மகேஷ் சார் விஷயத்துல நீங்க இம்புட்டு பயப்படுறீங்க? இது பாருங்க, என்னைக்கா இருந்தாலும் இது அவருக்கு தெரியதானே போகுது. அது நாளைக்காவே இருக்கட்டும். கோவில்ல நீங்க என்ன சொன்னீங்கறத மறந்துடாதீங்க. என்னால என் மேல உயிரையே வச்சிருக்கிற உங்களுக்கோ, என் மாமியாருக்கோ, என் அப்பா அம்மாவுக்கோ, ஏன் மகேஷ் சாருக்கோ கூட துரோகம் பண்ண முடியாது. என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கிறீன்னு மகேஷ் சாருக்கு தெளிவா புரிய வைக்கணும். அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் பாத்துக்கிடலாம். ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கழிக்காம நாளைக்கு ஹாஸ்டலுக்கு வாரிய நான் வச்சு போடுறேன். ஆனந்தி, அன்பு, வாப்பா அன்பு. விடியுதோ இல்லையோ ஆனந்தை கூட்டு போ, கரெக்டா வந்துடுற.